கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்த உன்னதமான தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். எசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று. இதே ஆங்கில வேதாகமத்துல கவர்மெண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ் என்று பார்க்கிறோம். எல்லா அதிகாரமும் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. அவருடைய கரத்தை உயர்த்தினால் எல்லாமே அவருக்கு முன்பாக அடங்கும், எல்லாமே நடக்கும். அவ்வளோ வல்லமையும் அதிகாரம் படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதற்காக என்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை செயல்பட வைக்கிறார். எப்படி நம்முடைய சரீரத்தின் ஒரு அவயத்தோட செயல்பாடு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதோ, அது செயல்படாதிருந்தால் அது எவ்வளோ ஆபத்தாக இருக்கிறதோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை செய்கிறோம், அநேக செயல்பாடுகள், ஆக்ஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில நாம நடத்துறோம், நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக. ஆனா நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தரோடு இணைந்து இருக்க வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்களுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போங்கள், போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்களும் கை கொள்ளும்படி என்று சொல்லுகிறார். எனக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றோ, பலன் இல்லை என்றோ, எந்த வல்லமையும் இல்லை, ஞானம் இல்லை என்றோ நீங்கள் கலங்க தேவையில்லை. எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போங்கள் என்று, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சீஷர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்க கூட இருப்பேன்னு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவராக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நம்முடைய எந்த காரியத்தையும் முடங்க ஆண்டவர் விட மாட்டார். எதுவும் நமக்கு தடை செய்ய கர்த்தர் விட மாட்டார். பாருங்கள், வேதத்திலே சிமியோன் என்கிற மனுஷனை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் மேலே இருக்கிறார். அவர் அவனோடு சொல்லியிருந்தார் 26வது வசனத்திலே, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பரிசுத்தாவியானவர் அவனோடு பேசுகிறார். கிறிஸ்துவை, அந்த எல்லாருக்கும் மீட்பளிக்கக்கூடிய, ரட்சிப்பளிக்கக்கூடிய அந்த மேசியாவை காண்பதற்கு முன்பாக நீ மரணம் அடைய மாட்டாய் என்று கர்த்தர் அவனோடு பேசியிருந்தார். அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய அந்த வாழ்க்கை பிரயாணம் அந்த வார்த்தையிலே, கர்த்தருடைய வார்த்தையிலேயே போகிறது. பாருங்கள், முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாக இருந்தான். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் அதை காத்திருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவன் காத்திருக்கும் போது பாருங்கள், தொடர்ந்து 27வது வசனத்திலே, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு கிறிஸ்துவை கொண்டு மரியாவும் யோசேப்பும் தேவாலயத்துக்கு வரும்போது ஆவியின் ஏவுதலினாலே இந்த சிமியோனும் தேவாலயத்துக்கு வருகிறான். கர்த்தர் அவனுடைய என்ன சொல்லி இருந்தாரோ அதை அவன் காணும்படிக்கு ஆவியானவர் அவனோட பேசி அந்த நேரத்திலே, ஏற்ற இடத்திலே அவனை அழைத்து கொண்டு வருகிறான். அவன் வந்து அவரை கைகளில் ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்து சொல்லுகிறான். 32வது வசனத்திலே, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறான். 29வது வசனத்திலே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன், இனி நான் மரித்தாலும் பரவாயில்ல, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அங்கே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல், சிமியோன் மேல் இருந்ததுனால, அவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அவனை செயல்பட வைக்கிறார். பாருங்கள், ஏற்ற நேரத்திலே அவனை செயல்பட வைக்கிறார். அந்த நன்மையை அவன் காண்கிறார். எதற்காக காத்திருந்தானோ அதை பார்க்கும்படி செய்கிறார். யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து, யார் அவர்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளை அவருடைய வார்த்தையின்படி அமைத்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் செயல்பட வைக்கிறார். எந்த சூழ்நிலையிலுமே அவர்களை தடை செய்ய முடியாது. எந்த தடையும் அவர்களுடைய நன்மையை பறிக்க முடியாது.
இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை நம்ம பார்க்கும்போது அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பிரயாணம் அங்கு முடக்கப்படுவது போல் இருக்கிறது. கர்த்தர் பேசி அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அங்கே வெளிப்படுத்தும் போது மோசே கோலை நீட்டி பிடிக்கும் போது அங்கே வழி திறக்கிறது. அப்பொழுது அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். அவர்கள் பிரயாணம் முடங்காதபடிக்கு அவர்களை தொடர்ந்து அவர் செயல்பட வைக்கிறார். இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். கானானை சொந்தமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனாலும் இந்த கானானுக்குள் முதலாவதாக அவர்கள் எரிகோவுக்கு முன்பாக வருகிறார்கள். அங்கே வரும்போது எரிகோ அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய, அவர்கள் சொந்தமாக்க வேண்டிய ஒரு நன்மை. ஆனால் அதை சுற்றிலும் அந்த அலங்கம் அவர்களுக்கு தடையாக காணப்படுகிறது. அந்த இடத்திலும் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பதினால் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார்கள். செய்ய வேண்டியது என்ன என்று அங்கே அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த அலங்கத்தை சுற்றி வாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை வைத்து 6 நாள் சுற்றி வாருங்கள். 7வது நாள் 7 முறை சுற்றி வந்து எக்காலம் ஊதும் போது அந்த அலங்கம் இடிந்து விழும். நீங்கள் போய் அதை சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று ஆண்டவர் அங்கே அவர்களோடு பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். யோசுவா 6வது அதிகாரத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அப்படி செய்த போது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. அவர்கள் போய் அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக பார்த்து அந்த அலங்கத்தை இடிப்பதற்காக பல மிஷின்களை கொண்டு வந்து அப்படிதான் ட்ரை பண்ண வேண்டும். ஆனால் அங்கே கர்த்தர் அவர்களை செய்ய சொல்லுகிற காரியம், அவர்கள் அதை சுற்றி வந்து எக்காலம் ஊதும் போது அதை இடிந்து விழும் என்று. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம்மால் என்ன முடியுமோ, நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய, நம்மை வைத்து நம்மை செயல்பட வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு தான் அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. நம்மிடத்திலே வசனம் இருக்கிறது. ஆனாலும் நம்மிடத்தில் அநேக நேரம் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குழப்பம், கவலை, பயம், இவை எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் நம்மோடு பேசாதது தான், அவருடைய சத்தம் நமக்கு கேட்காதது தான். ஆவிதான் உயிர்ப்பிக்கும் என்று வசனத்துல நாம பார்க்கிறோம். ஆவியானவர் வந்து பேசும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை நமக்கு கொடுக்கும் போது நமக்குள்ள ஜீவன் உண்டாகிறது. அவருடைய சத்தத்தை கேட்டு பழக பழக நமக்கு அது ஜீவன் ஆகும். நம்ம கீழ்ப்படிய தான் கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் நம்மோடு ஏதாவது சொல்லி நாம் அதை கீழ்ப்படிய மறுக்கும் போது அவர் அமைதியாகி விடுகிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில தான் நன்மையின் ஜீவன் இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். அங்கே சூம்பின கையோட ஒரு மனுஷன் இருக்கிறார். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று பரிசேயர்கள் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது முந்தின அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். மார்க் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே, அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பது கட்டளை தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் மார்க் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலே, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் பிரியமானவர்களே, எழுத்து கொள்ளும் ஆவி உயிர்ப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற அவர்கள் அந்த எழுத்தை அப்படியே பார்க்கிறார்கள். ஆனால் அதை கை கொள்ள வேண்டிய வழியை இயேசு கிறிஸ்து தான் சொல்ல வேண்டும். ஓய்வு நாளில் நன்மை செய்வதும் ஜீவனை காப்பது தவறல்ல, நியாயம் செய்வது நீதி செய்வது தவறல்ல என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஸோ அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுமானால் அது நன்மையும் ஜீவனுமா தான் இருக்கும். இயேசு அந்த சூமின கையுடைய மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், உன் கையை நீட்டு என்று. உடனே அவனுடைய அந்த கை மறு கையை போல செயல்பட தொடங்குகிறது. நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு பழகவில்லை என்றால் நம்ம அந்நிய சத்தம் நம்மை மேற்கொள்ளும். சத்துருடைய சத்தம் அது நம்மை தீமைக்கும் அழிவுக்கும் நேராக கொண்டு போகும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு பழகத்தான் அது நமக்கு ஜீவனாக மாறுகிறது. அதை நம்ம கேட்க மிஸ் பண்ணிட்டோம்னா அந்நிய சத்தங்கள் வந்து நம்மை மேற்கொள்ளுகிறது. நம்மை அறியாமலேயே கலக்கம், குழப்பம், பின்னடைவு, சோர்வு எல்லாமே வந்துடும். பிரியமானவர்களை, கர்த்தர் நம்மோடு இருந்தால் அவர் நிச்சயமா நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். நமக்கு கட்டளை கொடுத்து கொண்டே இருப்பார். நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். அந்த சத்தம் நமக்கு கேட்கிறதா? அப்படி கேட்டதென்றால் நம்ம நிச்சயமாக அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம கீழ்ப்படிய ஆண்டவர் இன்னும் அதிகமாக பேசுவார். அந்த உணர்வு நமக்கு இல்லை, கர்த்தர் பேசுறது மாதிரி இல்லை என்றால் நம்ம எங்கே மிஸ் பண்ணியிருக்கோம் என்ற ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயமாக ஆவியானவர் திரும்பவும் நம்மோடு பேசி நம்ம எந்த சூழ்நிலையில முடக்கப்பட்டு இருந்தாலும், ஒருவேளை சில காரியங்களுக்கு நம்ம காத்திருந்தாலும் கர்த்தர் அந்த நன்மையை நம்ம காணும்படிக்கு அவருடைய விதலினாலே நம்மை செயல்பட வைத்து ஆண்டவர் நடத்துவார்.
கர்த்தத்தாவே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் கண்மணி போல் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா, ஒவ்வொரு சூழ்நிலையில நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்களோடு பேசுறீங்க, எங்களை உணர்த்துறீங்க ஆண்டவரே. அதை கேட்டு பழகிறவங்களாக தகப்பனே, உடைய சத்தத்திலே நாங்கள் பழகிறவர்களாக அப்பா, ஜீவனை உடையவர்களாக இருக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்களையும் அப்பா நீங்க செய்ய வைக்கிறதாக இருக்கணும்ப்பா. எங்களுடைய சுயமாக வேற சத்தத்தை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் எந்த செயல்பாடுகளும் இருக்கக்கூடாதுப்பா. இந்த நேரத்துல உங்களை ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்திலே தாழ்த்துக்கிறேன் ஆவியானவரே. உங்க சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நடக்கட்டும். அதன் மூலமா உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்க சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.